நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம விஜய இவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா காப்பாற்றுற மாதிரி தெரியல. மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி சொல்லவே தேவையில்ல. அந்த வக்கீலுக்கு 20 லட்சம் காசை கொடுத்து எப்படியாவது விஜய் 2 வருஷத்துக்கு வெளியே வரக்கூடாது, இந்த மல்லி விஜயை முக்கியமாக சந்திக்கக்கூடாது, அவன் உள்ளாவே இருந்து சாவணும், நான் அதுக்குள்ளே இந்த சொத்து எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை என் பேருக்கு மாற்றி நான் இந்த ஊரில் அப்படியே சும்மா ராஜேஸ்வரி கம்பெனின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஆணவமாக பேசினிருக்காங்க. இதை கேட்டால் நம்ம மல்லி இருந்து தட்டை பொட்டுன்னு கீழே போட்டுறாங்க. போட்டு அப்படியே சும்மா அவங்க மூஞ்சி ரியாக்ஷனை பார்க்கணுமே உருன்னு பார்த்துனுக்குறாங்க. அப்படியே ராஜேஸ்வரி வந்து என்னடி பண்ண முடியும், தேவலாம் சீன் கிரியேட் பண்ணுற வேலை வச்சுக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறியா இரு, இல்லைனா அடுத்த செகண்டை வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வெண்பாவெல்லாம் கூட அனுப்பி வைக்க மாட்டேன், வெண்பா இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க. வெண்பா வராமல் நானும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மல்லியும் அங்கேயே இருக்காங்க. ஏன்னா வெண்பா எதானே பண்ணிட்டேன் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா மேலே நம்ம மல்லி உசிரியை வச்சுன்னு இருக்காங்க. அதனால் வெண்பாவை விட்டு தரவும் மாட்டேறாங்க, வெண்பாவை விட்டு வரவும் மாட்டேறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. வெண்பாவை விட்டு வந்தால் அந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வெண்பாவை வச்சு நீ இப்போ கையெழுத்து போல அடுத்த செகண்ட் உன் பொண்ணை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணாலும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. நம்ம ராஜேஸ்வரியோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயினே போயின்னு இருக்குது. இவங்களோட ஆட்டத்தை அடக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்தில் அன்னபூர்ணி வராங்க. என்னாச்சு மல்லி, ஏன் இந்த மாதிரி சோகமாக உட்காந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ராஜேஸ்வரியோட சுயரபத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த ராஜேஸ்வரி அவன் மேலே பாசத்தை வச்சுன்னு உங்ககிட்ட தான் வன்மத்தை காட்டுறான், நான் இவ்வளோ நாள் நினச்சின்னு வந்தேன், ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே வேணாம், இந்த சொத்தெல்லாம் அடித்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு இருக்காங்க. இந்த ரஞ்சித்துக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியும், ரஞ்சித்துக்கிட்ட சொல்ல, ரஞ்சித் வந்து நீங்கள் எல்லாமே தெரியும், அடியே ரஞ்சிதம் கரெக்டாக விஜய் அவன் கூட பிறந்த தம்பி, அப்படிப்பட்ட தம்பியவே துச்சமாக நினைக்காம ஜெயிலில் போட்டு அந்த சொத்தை ஆட்டை பண்ணணும்னு நினைக்கிறான். உன்னெல்லாம் ஒரு ஆளை மதிப்பெல்லாம் சொல்லு, அவள் காரி ஆகிறவர் தான் பார்ப்பா காரி, ஆனால் அடுத்த செகண்ட் உன்னையும் அப்படியே சும்மா டிஷ்யூ பேப்பரில் தூக்கி போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரஞ்சிதம். ஆமாம், இவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, உயிருக்கு உயிராக இருக்கிற தம்பியாவே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா என்னால் ஒரு ஆளாகவே பார்க்க மாட்டாங்களே, அவங்க காரியம் முடிச்சோன்னா என்னை தூக்கி போட்டு போயின்னு வந்துடுவாங்க, இதை இப்படியே விடக்கூடாது, இப்படி விட்டால் நம்ம வாழ்க்கையை கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதமும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணவும் இருக்காங்க. இதை ஒரு பக்கம் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிட்ட நம்ம மல்லியும் அன்னபூர்ணியும் நல்ல ஒரு வக்கீலை தேடினு இருக்காங்க. ஆனால் வக்கீல் எல்லாருமே ஃபீஸ் அதிகமாக கேட்குறாங்க, அதுக்கான காசு இவங்ககிட்ட இல்லை. ஆனால் ரஞ்சிதம் நான் ரெடி பண்ணுறேன், நல்ல ஒரு வக்கீலை பிடிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் சரி ஓகே, இதெல்லாம் ஒரு நல்ல வக்கீலை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எங்கே போய் தேட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருக்காங்கல்ல, அவங்க என்னென்னு போயிட்டு கோர்ட்டு சைலண்ட்டாக நின்று இருக்காங்க. அந்த சமயத்தில் எங்களுக்கு நீதி வாங்கி தரத்துக்கு யாருமே இல்லையா, ஏன்னா அந்த வக்கீல் இருக்கார்ல அந்த கோர்ட்லேயே அவர் தான் நம்பர் 1, அதனால் அவரை மீறி யாருமே வரல. ஆனால் அங்கே ஜட்ஜாக இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ் டாப் டக்கர் அர்ஜுனுங்க. அவர் என்னென்னு இந்த கேஸை நானே பர்சனலாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக அந்த கேஸுக்கு மட்டும் ஒரு நார்மலாக வக்கீலாக வராரு. அட்டா வேறு லெவலில் தரமான விஷயம். நம்ம அர்ஜுனா ஏன்டா அவரால் சும்மாவே தெரிய கொடுவாருடா, அவரே ஒரு பக்கம் ஜட்ஜாக இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஜட்ஜாக இருக்கிற போது கரெக்டாக ஆதாரங்களை எல்லாமே வச்சு தான் தீர்ப்பளிக்க முடியும், எந்த ஒரு நம்பிக்கை அடிப்படையில் பண்ண முடியாது. அதனால் ஆதாரத்தை நான் திரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆதரவாக வராங்க. வீட்லேயும் போயிட்டு அப்படியே சும்மா மாதம் நிற்கிறாங்க. யாரா எனக்கு தெரியாமல் இந்த மல்லி ஒரு பக்கம் கூட்டின்னு வந்துருக்கேன், எவனை கூட்டின்னு வந்திருக்கேன் இப்போ பார்க்குறேன், சார் வாங்க சார் அவனை அடித்து ஓட விடலாம், ஏன் மேடம் நான் இருக்கிற போது எவனானா வருவானா சொல்லுங்க பார்க்கலாம், எவனானா நியூவாக ஜாயின் பண்ணிக்கிறவா அந்த மாதிரி எவனாலும் ஒருத்தர் கூட்டு வந்து விட்டுப்பாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வக்கீல் வந்து நின்று அப்படியே சும்மா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம மல்லியும் மறுபக்கம் அர்ஜுனை பார்த்து தான் அவருக்கு அப்படியே கைகளால் நடுக்குது. ஒரு பக்கம் சார் 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 வணக்கம் சார் நீங்கள் என்ன சார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்கே நான் தான் இவங்களுக்கு ஆதரவாக வாதாட போகிறேன், உன்னோட நிறைய கேஸில் பார்த்துருக்கேன், நீ கரெக்டாக தப்பு செய்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆதரவு அளிக்கிறனோ, அது மட்டும் இல்லாமல் காசை பல்காக கரைக்கிறோன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு பயந்தே நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க வாதாட, அப்படிப்பட்ட நீதி நேர்மை எல்லாத்தையும் நான் நிலைநாட்டணும், அதுக்காக என்ன நாடி வந்தாங்க, நான் அவங்களுக்கான ஆதரவை நான் இப்போ தர போகிறேன், இப்போ நீயே விலக போறியா இல்லை நானே ஜெயிச்சு கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் கூட போட்டி போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் கூட போட்டு ஜெயிக்கிறது தான் எனக்கும் சுகம், அதனால் நானும் கண்டிப்பாக வாதாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் முடிவாயிருக்காரு. நம்ம ராஜேஸ்வரி வந்து எப்படியான ஜெயிச்சிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேடம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அர்ஜுன் எவ்வளோ பெரிய லாயர் தெரியுமா, இது வரைக்கும் 300 கேஸை பார்த்துருக்காரு, 300 கேஸை அப்படியே சும்மா கிளீனாக அச்சு பெல்லராமல் அப்படியே சும்மா செஞ்சு விட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அவரை நாம் ஜெயிக்கணும்னா நிறைய விஷயங்கள் நிறைய
ஆதாரங்கள் நம்ம திருட்டி ஆகணும். போலியான ஆதாரமாக இருந்தாலும் அது ஒரிஜினல் மாதிரி இருக்கணும், அப்படியே சும்மா பக்காவாக யாராலையும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட்டெல்லாம் எப்படி டிரான்சாக்ஷன் ஆச்சு, எங்கெங்கே போச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் எரேஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா யாரானா தெரியாதவங்களுக்கு அவங்களே அனுப்பின மாதிரி ஒரு இது பிரம்மத்தை உருவாக்கணும். இதில் நாம் சம்மந்தப்பட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் நாமளும் ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ராஜேஸ்வரி யோசிக்கிறேன், அவன் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே என் அக்கௌண்ட் டேரெக்டாக தானே மாற்றினேன், இப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாதா, காசு கொடுத்து எதாவது ஒன்று பண்ண முடியாதா சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியல மேடம், போய் பார்த்தா தான் தெரியும், எதுவும் என் கையில் இல்லை, எல்லாமே அங்கே போயிட்டு பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா தெரிய போகுது. சாம்பார் ஆப்பு. ஸோ நண்பர் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.